ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஷரண் வ்ளாக்ஸ். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பெட்டா ரயில்வே ஸ்டேஷனுக்கு பின்பக்கத்தில் இருக்கிற மெக்கலம் ரோட்டில் தான் இருக்கிறேன். இங்கே ஏன் வந்தேன்னு சொன்னால் இந்த மெக்கலம் ரோட் போய் அப்படியே மருதானையில் இருக்குது அந்த இடத்துல இந்த பழைய புத்தகங்கள் விற்கிற கடைகள் கொஞ்சம் இருக்குது. அதாவது பாவிச்ச புத்தகங்கள் எல்லாம் அங்கே விற்பினா. இப்போ நான் ஒரு சில புத்தகங்கள் தேடிக்கொண்டிருக்கிறேன். அதெல்லாம் இருக்குமோ இல்லையோ தெரியலை. இப்போ போய் பார்ப்போம். என்னோட முதல்வர் அண்ணா வந்து இந்த புத்தகங்கள் வாங்குகிற கடை கேட்டிருந்தவர். அதுவும் இந்த பழைய புத்தகங்கள் எங்கேயாவது எடுக்கலாமான்ட்டு இதுதான் அந்த வீடியோ செய்யக்கூடியதாக இருக்குது. முதல் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளவத்திலே இந்த பாவிச்ச புத்தகங்கள் வாங்குறதுக்கு ஒரு கடை இருந்தது. பிறகு அதை பூட்டிட்டேன். இல்லாட்டி அங்கே போய் தேடி பார்த்துருக்கலாம். அது நான் நினைக்கிறேன் போன வருஷம் மட்டும் பூட்டிட்டேன் போல். இப்போ அதில் வேறு கடைகள் இருக்குது. அதுதான் எங்கே வாங்கலாம்னு நிறைய இடம் தேடி பார்த்தேன். புது புத்தகம் வாங்குறதுக்கு நிறைய கடைகள் இருக்குது. அதுக்குள்ளே வெள்ளவத்தைக்குள்ளே பூவாலசிங்கம் இருக்குது. மற்றது இன்னொன்று பேர் மறந்து வெண்பா இருக்குது. அப்படி ஜெயா புத்தக கடை அப்படி இன்னும் கொஞ்சம் புத்தக கடைகள் இருக்குது அங்கால. ஆனால் இந்த பழைய புத்தகங்கள் வாங்குறதுக்கு அதுக்குள்ளே இப்போ ஒரு கடையும் இல்லை. அப்போ அதுதான் தேடி பார்த்தா இங்கே மெக்கலம் ரோட்டில் இந்த ஓல்ட் புக் ஸ்ட்ரீட்டுன்றே சொல்கிறாங்களா அந்த ஒரு இடத்த. இப்போ 4-5 கடைகள் இருக்குது போல். இப்போ என்னை பார்த்தேன் ஞாயிற்றுக்கிழமை திறந்துருக்காண்டு 9 மணிலேருந்து திறந்துருக்குமான்ட்டு போட்டிருந்தது. இப்போ சரியாண்டு வெளிக்கிட்டேன். இப்போ முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நான் கொமிக்கிறது தானே. அப்போ அந்த புத்தகங்கள் இப்போ ஸ்கூலில் படிக்கலாம் முகமூடி வீரர் மாயாவி. அப்போ அவற்றை அந்த கதை புத்தகங்கள் எல்லாம் தேடி பிடிச்சி வாசிக்கிறது. அதே நேரம் லைப்ரரியில் இருந்தேன்னா அடுத்து அந்த லைப்ரரி ரேக் இருக்குது. அது கீழே ஒழிச்சு வச்சுட்டு போயிடுவோம். வேறு ஒருத்தரும் எடுத்துருவாங்க, வேறு யாரும் எடுத்துருவாங்க படிக்க முடிக்க முதல். என்ன எடுத்துகிட்டு வீட்டை கொண்டு போயிட்டாங்கன்னு சொன்னால் நாங்கள் அதை வாய்ச்சி முடிக்கலான்ட்டு. அதோட ஹிந்து பிரைமரியில் அன்பழகன் சென்ற கிளாஸ் தான். அப்போ அவர்கிட்ட படிக்காங்களே தெரியுமா, அங்கே ஒரு புக் ஷெல்ஃப் இருக்கு. அவர் ஒரு குட்டி லைப்ரரி மாதிரி வச்சுருக்கிறேன். அப்போ நாங்கள் அங்கேயும் கொண்டே ஒழிக்க வச்சுட்டு படிக்க முடிச்சுட்டு கொண்டே வைக்கிறது. அப்போ அந்த புத்தகங்களெல்லாம் கனாலமாக தேடுறோம். ஆன்லைனில் புதுசுகள் இருக்குது. அந்த அவங்களோட பேஜில் இருந்தோட வரலாம். ஆனால் இப்போ சரியான விலை. முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காசு 50 ரூபா 100 ரூபா அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ ஒரு 7-8 புத்தகமே 5000 6000 அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. அப்போ சரி ஓகே பாவிச்ச புத்தகங்கள் இருக்குது தானே, அதில் யாராவது வச்சுருந்தா வாங்கலாம்னு சொல்லி பார்க்குறேன். போய் தேடைக்குள்ளே ஏதாவது நல்ல புத்தகங்கள் இல்லாட்டி இப்போ நான் தேடுற கொமிக்ஸ் ஏதாவது இருந்துன்னு சொன்னால் வாங்கி கொண்டு வந்துடுவேன். பார்ப்போம். அந்த முந்தி வேறு லயன் முத்து கொமிக்ஸ்ண்டு அது நிறைய பேர் வாசிச்சிருப்பீங்களா? எப்படி அந்த முகமூடி வீரர் மாயாவின்றது நிறைய பேர் எப்படியும் வாச்சிருப்பீங்க. சிக்கிச்சுண்டா சொல்கிறேன், நீங்களும் போய் வாங்கலாம். பார்ப்போம். வாங்க அந்த இடத்துக்கு போயிட்டு என்ன புத்தகங்கள் எல்லாம் இருக்குது, விலையில் என்ன மாதிரி போகுது, மற்ற என்னென்ன கடைகள் இருக்குது, அப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டு வருவோம். இந்த மெக்கலம் ரோட்டில் தான் பார்த்தீங்கன்னா இந்த தாமரை கோபுரம் இருக்குது. இப்போ தாமரை கோபுரம் பார்க்க போகிறீங்கன்னா பெட்டால் ட்ரெயினில் வந்து இறக்கிட்டு அந்த பின்பக்க எக்ஸிட்டால் வந்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் தூரத்தில் வந்துடலாம். உள்ளூர் டிக்கெட் 500 ரூபா நினைக்கிறேன். உள்ளூர் ஆக்களுக்கு அதே வெளிநாடுன்னு சொன்னால் ரேட் கூட 6000 என்னவோ முடியும். இப்போ நாங்கள் அந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஒரு அந்த நேர் ரோட் அப்படியே நேரம் வந்தீங்கன்னா இதில் ஒரு சங்கியா பிரிவு. இதில் பார்த்தீங்கன்னா அந்த பழைய புத்தக கடைகள் இருக்கு. வாங்க பார்த்து எத்தனை கடைகள் இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கோம். அதில் இருக்கிற 2 ஒரே கடை தான். இந்தியாவில் கொஞ்சம் கடைகள் இருக்கு. கடை திறவிடுது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு புத்தக கடை. அப்படியே இன்னும் கொஞ்சம் கடைகள் போகுது பாருங்க. ஏமசூரி, வர்ணசூரியா, என்ன தெரியுங்க ஒரு 7-8 கடை இருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளவுதான். இந்த லைனு பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் கடைகள் இருக்கு. இப்போ இதில் பாருங்க 200 ரூபா தான் இந்த புத்தகங்கள் எல்லாம். அதே மாதிரி அதுக்குள்ளேயும் கொஞ்சம் புத்தகங்கள் இருக்கு 200 ரூபாய்க்கு. இந்த இங்கிலீஷ் நாவல்கள்
பழைய நாவல்கள் எல்லாம் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். மற்ற இந்த மோட்டிவேஷன் புத்தகங்கள் அப்படி நிறைய இருக்கு. நாங்கள் தேடி வந்தது இங்கே இருக்குமான்னு தெரியல, ஆனால் கேட்டு பார்ப்போம். பழைய டேட்டா பேஸ் சிஸ்டம் எல்லாம் இருக்கு. டேட்டா பேஸ் மற்ற ஐடி சம்மந்தப்பட்ட அந்த பழைய புத்தகங்கள் எல்லாம் இருக்கு. இயர்ஸ் அண்ட் மற்றது பாட புத்தகங்கள், கதை புத்தகங்கள், சில ட்ரையாலஜி அப்படி எல்லாம் வந்துருக்குதாங்க. மற்ற கணக்கு சீரீஸாக ஹாரி பாட்டர் அது இருக்கு. இதில் இந்த புத்தகங்கள் எல்லாம் 100 ரூபா, அதே மாதிரி 200 ரூபாய்க்கும் புத்தகங்கள் இருக்கு. பழைய ஜாவா புத்தகம் இருக்கு, அட்வான்ஸ் ப்ரோக்ராமிங் அதுல எல்லாம் இருக்கு. சரி, நான் ரெண்டமா போய் ஒரு கடையில் கேட்போம், பழைய கொமிக்ஸ் இருக்கா காமிக்ஸ். Look at this. Look at this. இந்த கேட்டு பார்ப்போம். இந்த தமிழ் கொமிக்ஸ் புக்ஸ் இருக்கு இல்லையா? இதுக்குள்ள ஏதாவது ஒரு கடையில் எனக்கு என்ன நேயமா இதுக்குள்ள இங்கிலீஷ் புத்தகங்கள்லாம் கூட இருக்கும் போல இருக்கு. சரி வாங்க பார்ப்போம். தமிழ் கொமிக் புக்ஸ் தமிழ் கொமிக் புக்ஸ், தமிழ் நாவல்கள் இருக்கு பாருங்க. பொடி புக், பொடி கொமிக் புக், நாவல் வித்ரா. இது என்னென்னா அந்த பெரிய நாவல்கள்லாம் இருக்குது, ஆனால் அந்த சின்ன கொமிக் புக்ஸ் வந்து பெருசாக இல்லை. அப்படி என்ன இங்கே நாங்கள் தேடி வந்த அந்த மாயாவின் புத்தகம் எடுக்கலாது, அது வேறு எங்கேயும் சிக்கிச்சேன்னா நான் சொல்கிறேன். இதில் நாங்கள் வேறு இது புத்தகம் பார்த்து எடுப்போம். இடையில அந்த ஹேபிட்ஸை பற்றி ஒரு புத்தகம் இருந்தால் அதை பார்க்கணும். எங்கே பார்ப்போம். புது புத்தகங்களும் இருக்கு, பாவிச்ச புத்தகங்களும் இருக்கு. இன்னும் ஒரு கடையில பார்த்து நான் இப்ப எதுல என்ன மறந்துட்டேன். இருங்க வா. அந்த மார்னிங் 5 AM கிளப் அப்படி அந்த புத்தகங்கள் இருக்கு. இதுல இங்கேயோ தான் இப்ப கண்டனா, எங்க கண்டனா அந்த டக்குனு மறந்துட்டேன் பாருங்க. பழைய வாணி விழா புத்தகம் எல்லாம் இருக்கு. இதில் ஒரு புத்தகம் பார்த்தோன்னா, இந்த டோன்ட் ஸ்வெட் ஸ்மால் ஸ்டஃப்னு சொல்லி, இப்போ நாங்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கணக்கை யோசிச்சுட்டு இருப்போம். இப்போ அதில் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னா என்ன செய்யணும்னு சொல்லி ஒரு புத்தகம் இருக்குது. எல்லாமே 200 ரூபான்னு தான் போட்டிருக்கு. பார்ப்போம், கேட்டு பார்ப்போம் எவ்வளோ. How much is Australian? Mexico? Mexico. 200 ரூபா தான் வாங்குவேன். இதெல்லாம் இப்போ புதுசு வாங்குறதுன்னா சரியான ரேட் போகும். ஐயோ பேக் நல்ல பெரிய புத்தகம் தான், 200 ரூபா.
இப்போ இதில் தான் நான் நினைக்கிறேன் அந்த இன்னொரு புத்தகம் பார்த்துருக்கோம். அதுவும் இருந்ததுன்னா அதையும் வாங்கிட்டு போகும். Sir. Hello, sir. ஓகே, ஒரு புத்தகம் வாங்கிட்டேன். எனக்கு வேறு எதுவும் இருக்காண்டு இருக்கா பார்க்கணும். நான் அப்போ அடங்கி கொண்டிருந்தது தானே, மேபி எல்லாம் மேலே வச்சா அதுக்கு பிறகு அந்த புத்தகம் இருக்கிறது தெரியாது நமக்கு. நின்று பார்த்துட்டு போவோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டீஃபன் கிங்கிட்ட த ஷைனிங்ன்ற ஒரு நாவல் இருக்குது. ஸ்டீஃபன் கிங்கிட்ட வந்து படம் பார்த்துருப்பேன். இட் ஒரு படம் வந்தது, இந்த ஷைனிங்கும் படம் வந்தது. இட் சாப்டர் 1 சாப்டர் 2, அதுக்கு பிறகு வெல்கம் டு டெரி இப்போ ஒரு சீரீஸும் வந்துருந்தது. இப்போ அதெல்லாம் அவற்றை நாவல்களை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படங்கள். இப்போ அந்த புத்தகம் மட்டும் இங்கே இருக்குது. நான் பேர்ற புத்தகம் இந்த இதெல்லாம் இருக்கோ தெரியல. இங்கேயோ பார்த்துட்டு போனால் அந்த 5 AM கிளப் பார்ப்போம். இதில் அந்த தமிழ் நாவல்ஸ் இருக்கு. ஷாருணி வேதிகா ஒரு மாதிரி வேறு அவர் இந்த புத்தகங்கள் என்ன 0 டிகிரி கோணல் பக்கங்கள், அதுலேயே 3 பாட்டு இருக்குது. கோணல் பக்கம். சரி, இப்போ முதல்ல வாங்கினதை வாசிச்சு முடிப்போம். அப்படியோ நிறைய புத்தகங்கள் இங்கே இருக்க போகுது, திரும்பவும் வந்து வாங்கலாம். அப்போ இருக்கிறத முதல்ல வாசிச்சு முடிச்சுட்டு அடுத்த தரம் வரைக்குள்ள வேறு ஒரு புத்தகம் வாங்குவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு நம்புகிறேன். இனி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.